ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்க பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியான மிக முக்கியமான புதிய ஒரு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவா செல்ல உள்ளதாகவும் அங்கு 1130 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று 1021 மருத்துவர்களுக்கு பணியாணைகள் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல, நிதி குழுதான் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா, திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவிநாசியில் பிப்ரவரி 9ஆம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவைத் தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மக்களிடம் கருத்து கேட்பதற்காக நாகர்கோவிலுக்கு இன்று வருகை தருகிறது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி பல்லடத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான ஆளும் அரசு வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களை விண்ணுக்கு அழைத்துச் செல்லும் இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு முன்னதாக பெண் ரோபோ விண்வெளி வீராங்கனையான வாயுமித்ராவை விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, ரூ. 152.67 கோடி மதிப்பில் 52 புதிய திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று அடிக்கல் நாட்டினார். சென்னை குடிநீர் வழங்கல் கழிவு நீரகற்று வாரியம் சார்பில் ரூ. 11.98 கோடி மதிப்பில் முடிவுற்ற 13 திட்டப்பணிகள் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று காலை 3 நாட்கள் பயணமாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் ரூ. 20க்கு குறைந்து 5850க்கும், 1 சவரன் 160 ரூபாய் குறைந்து 46,800க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராம் 30 காசுகள் குறைந்து ரூ. 76.70க்கும், 1 கிலோ 76,700க்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.